എന്നാശനി മാത്രമാ എന്നാശനി മാത്രമാ എൻ യേശുവേ എൻ ജീവനേ എന്നാശനി മാത്രമാ എന്നാശനി മാത്രമാ എന്നാശനി മാത്രമാ വൈകാരൻ മുൻവന്നിടും കാന്തനീ ഉള്ളിലാശ്വാസമായി വൈകാരൻ മുൻവന്നിടും യേശുവേ എൻ ജീവനേ എന്നാശനി മാത്രമാ എന്നാശനി മാത്രമാ എന്നാശനി മാത്രമാ എനിക്കാഗ്രഹം ഞാൻ നിന്നെ എൻ മുൻ കാണണം ഒന്നേ എനിക്കാഗ്രഹം ഞാൻ നിന്നെ എൻ മുൻ കാണണം എന്നേരവും നിൻമുഖ ദർശനം എന്നേരവും നിർമുഖ ദർശനം ഓർക്കണം യേശുവേ എൻ ജീവനേ എന്നാശനി മാത്രമാ എന്നാശനി മാത്രമാ എന്നാശനി മാത്രമാ എൻ കൂട്ടാളികൾ പോയിടും ഉച്ചോറുപേക്ഷിച്ചിടും എൻ കൂട്ടാളികൾ
இயேசுவே என் ஜீவனே என் ஆசை நீ மாத்திரமா என் ஆசை நீ மாத்திரமா என் ஆசை நீ மாத்திரமா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் புத்தாண்டு வாழ்த்துகள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக இந்த நாட்கள்ல நாம் இருக்கிறோம். அவருடைய ஒரே ஒரு வாஞ்சை, நீங்கள் எல்லாரும் ஆண்டுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், குடும்பம் சமாதானமாய் நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். 2017ஆம் ஆண்டில் தேவன் நமக்கு நம்முடைய ஆயுசு நாட்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு நாளும் கூட ஒரு வருடம் கூட கூட்டி கொடுத்துருக்கிறாங்க. அது கர்த்தருடைய கிருபை. கடந்த நாட்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து அநேகர் எங்களை தொடர்பு கொண்டீர்கள். அநேகர் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை வேண்டிக் கொண்டீர்கள். உங்களை யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்தியன் ரிவர் அசம்பிளி ஆகிய இந்த NGG கோன்லி கோயம்புத்தூர் சபை உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியா, வாழ்க்கையில் வேதனையா, வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையா, வாழ்க்கையில் பிரச்சனையா, எதா இருந்தாலும் சரி உங்களை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு தகப்பன் உண்டு. வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம்? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் தம்முடைய சங்கீத வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறாங்க. கடந்த 2016ஆம் ஆண்டில் அநேக துன்பத்திலோட, அநேக வேதனைகளோட, அநேக பிரச்சனைகளோட நீங்கள் போக வேண்டியிருந்திருக்கலாம். வராந்திர வாழ்க்கையில் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. 90ஆம் சங்கீதம் 14-15 வீட்டு போய் வாசிக்கும் போது மிக முக்கியமான ஒரு கருத்துன்னு கேட்டாக்கா, நீங்கள் அது வாசிக்கும் போது ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுவான், கடந்த நாட்கள் நடந்ததை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த நிந்தைகளுக்கும், நீங்கள் அனுபவித்த துக்கங்களுக்கும், நீங்கள் விட்ட கண்ணீருக்கும் சரியாய் உங்களை திருப்தியாக்குறார். நம்முடைய நல்ல தகப்பன் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மை கைவிட மாட்டார். 2017ஆம் ஆண்டில் நாம் இருக்க வேண்டும், நாம் செயல்பட வேண்டும், நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால் மிகவும் முக்கியமான ஒரு சில கருத்துக்களை உங்கள் நடுவில் வைக்க விரும்புகிறேன். எப்படியாவது 2016 நம்மை விட்டு தாண்டி விட்டது, நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. ஆனால் 2016 நாம் பல தடவை ஆக்சிடென்ட்டுகள், பிரச்சனைகள் வந்து பூமி விட்டு மறைந்து போக வேண்டிய நாட்கள் வந்துருச்சு. ஆனாலும் கூட கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி, கர்த்தருடைய கிருபையின்படி, அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்தா அவருடைய அழைப்பின்படி, அவர் நம்ம ஒருபோது கைவிட மாட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் இந்த நாள் வரையும் பூமியில நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் எலிசாவுடைய வாழ்க்கையில தேவன் செய்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நாங்கள் விரும்புகிறோம். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு ஏலியாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே என்ன வேண்டும் என்று ஏலியா கேட்டாங்க. அதுக்கு பதிலாக அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். ஏலியாவின் மேல் இருக்கிற இரட்டி ஆசீர்வாதம், இரட்டி ஆவியின் வரம், இரட்டிப்பான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஏலியாவின் மேல் இருக்கிற மேன்மையுடைய இரட்டிப்பு, மகிமையுடைய இரட்டிப்பு, சந்தோஷத்தினுடைய இரட்டிப்பு எனக்கு வேண்டும் என்று எலிசா வேண்டிக் கொண்டாங்க. இதில் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது ஏலியா என்ன சொன்னா, யெகோவா தெய்வம் என்ற அர்த்தம், கர்த்தனுடைய மெய்ப்பர் என்ற அர்த்தம், யெகோவானுடைய இரட்சகன் அர்த்தம், பல அர்த்தங்களை குறிக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல ஏலியா யாவ் என்று சொல்லும்போது, என்று சொல்லும்போது யெகோவா தெய்வம் என்று அர்த்தம் வருகிறது. அப்போ எலிசா ஏலியாவை பார்த்து, ஆண்டவனே, எஜமானனே, உமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினுடைய ஒரு இரட்டி பங்கு எனக்கு வேண்டும். காரணம், கடந்த வருடத்தில் எப்படியோ நான் பிழைத்தேன், எப்படியோ நான்
நான் வாழ்ந்தேன், எப்படியோ நான் உயிரோடு இருந்தேன். ஆனால் இந்த 2017ஆம் ஆண்டில் எனக்கு இந்த நாட்களில் வாழ வேண்டும் என்று சொன்னால் கடந்த நாட்கள் இருந்ததை விட இரட்டிப்பான ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம், ஒரு ஆவிக்குரிய மகிமை, ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமை எனக்கு வேண்டும் என்று எலிசா ஏலியாவை நோக்கி கேட்டாங்க. ஏலியா கேட்கும்போது அதில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏலியா இப்படி கேட்க, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது வேற ஒன்று ஏலிசா கேட்கல. நம்மளாக இருந்தால் நம்முடைய அப்பா அமெரிக்கா போகிறோம் வச்சுங்களேன், இல்லை துபாய் போகிறோம் வச்சுங்களேன், இல்லாட்ட வேற ஊருக்கு போகிறோம் வச்சுங்களேன், போகிறது முன்னாடி அப்பா கேட்பாங்க, மகனே மகனே உனக்கு என்ன வேண்டாம், போய் வர மட்டும் உனக்கு எதை வேணுமான்னு கேட்டான். நம்மளாக இருந்தால் என்ன கேட்டிருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எலிசா கேட்டது ஆவிக்குரிய வரத்தினுடைய இரட்டி பங்கு. 9ஆம் வசனம் வாசிங்க, கேளென்று அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். எவ்வளோ ஆச்சரியமா எலிசா தன்னுடைய எஜமானாகியா ஏலியாவை பார்த்து கேட்டான். ஆனால் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரும்படி ஏலியா ஆயுதமாக இருக்கிறாங்க. ஏலியா ஆயத்தமாக இருக்கிறாங்க. எதற்கும் கேட்டாங்க, அவருடைய உடன் ஊழியக்காரனாகியா, அவருடைய சிஷ்யனாகியா, அவருடைய இதான மகனாகியா எலிசாவுக்கு எதை கொடுக்கும்படி அவர் ஆயத்தம். இன்னைக்கு நம்முடைய தகப்பனை பார்த்து எனக்கு அப்படி செய்யப்பா இப்படி செய்யப்பான்னு சொன்னால் அவர் சொல்லுவார், நான் செய்கிறேன், ஆனால் கொஞ்சம் தாமதமாக செய்வார். காரணம், அவருக்கும் சில லிமிட்டுகள் எல்லாம் உண்டு. அது இந்த இடத்துல இந்த எலியாவாகிய எஜமானன் அவன் கேட்டால் சில காரியங்களை இந்த இடத்துல பார்க்கிறோம். முதல்ல 2ஆம் வசனம் வாசிக்கும் போது அதனுடைய 1ஆம் வசனத்தில் ஏலியாவுடைய சீஷர்கள் எல்லாம் கில்காலுக்கு போக வேண்டும் என்று ஏலியாவும் விரும்பினாங்க. எலிசாவை பார்த்து இப்படி சொன்னான், நீ இங்கே இரு. 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீ இங்கே இரு, நான் கில்கால் வரை போய் வரட்டும் என்று சொன்னார். கில்கால் என்று சொன்னால் விருத்தச்சேதனம் என்ற அர்த்தம், இல்லாவிட்டால் நம்மை சுத்திகரிக்கிற ஒரு கிரியை என்ற அர்த்தம், நம்மை பரிசுத்தமாக்கிற ஒரு இடம் என்ற அர்த்தம். எலிசாவை பார்த்து இப்படி சொன்ன, எலிசாவே நான் இங்கிருந்து பெதேலு கடந்து போகிறோம், நீர் கில்காலாகி இந்த இடத்துல இரு, நீ உன்னை கொஞ்சம் சுத்திகரி, நீ உன்னை கொஞ்சம் பரிசுத்தமாக்க. வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி, இன்னைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்கிற என்னுடைய நண்பர்களே ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நீங்க பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. எலிசாவை பார்த்து இப்படி சொன்னா, எலிசாவே நீர் இந்த கில்கால்ல தங்கியிரு, நான் பெதேல் மட்டும் போய் வருகிறேன்னு சொன்னாங்க. எலிசாவுடைய ஹிருதயத்தின் ஆழத்திருந்த வார்த்தை, இல்ல எஜமானனே, நான் உண்மை விட்டு பிரிவதில்லை, உன்னை நான் விட்டு தூரம் போக மாட்டேன். ஆனால் எலியா சொன்ன வார்த்தையோட அர்த்தம், நீ உன்னை கொஞ்சம் சுத்திகரி, தேவனுடைய மகிமை உனக்கு தேவன் தரப்போறாங்க, நீ தேவனுடைய மேன்மையான அனுபவத்திற்குள்ள கடந்து போக போறீங்க, ஆனால் நீ கொஞ்சம் உன்னை சுத்திகரி, உன்னை பரிசுத்தமாக்கு, உன்னை பரிசுத்தமாக்க ஆக்க தேவன் உனக்குள்ள கிரியை செய்வா. தேவன் உனக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் சொன்னா நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு சீமோன் பேதுரை நோக்கி அவன் இப்படி சொன்னா, நீ என்னுடைய படகை சுத்திகரித்த நிமித்தமாக நான் உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன், நான் உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறதுனால உன் படகை கடல் ஆகிய இந்த கடல் ஓரத்திலிருந்து சற்று கடலுக்குள்ள தள்ளி கொண்டு போ என்று சொல்லி இயேசு அந்த சீமோனை பார்த்து கேட்கிறார். அப்ப நம்முடைய படகாகிய இந்த ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிற இந்த இடம் எப்பொழுதும் சுத்தியாயிருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வை, நம்முடைய யோசனைகள் எல்லாம் ஆண்டவர் விரும்புவது போல பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமான ஒரு இடத்தில் தான் வாசம் பண்ணுவார் என்பது வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் நாம் பார்க்கும்போது பரிசுத்தம் உள்ள இடத்தில் தான் அவர் வாசம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற என்னுடைய சிநேகிதர்களே, உங்கள் ஹிருதயத்துக்குள்ள
ஆண்டு தங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். உலகத்தினுடைய இச்சை, மாம்சத்தினுடைய எண்ணங்கள், உலக பிரகாரமான ஆசைகள், உலக பிரகாரமான விருப்பங்களில் தேவன் பிரியப்படுவது கிடையாது. அது வேண்டாம் என்று சொல்ல, உங்களுக்கு தேவையான உலக ஆசீர்வாதம் தேவை, அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் உலக ஆடம்பரமாகிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவதில் தேவன் பிரியப்பட மாட்டாங்க. நீங்களே உங்களை சிந்திச்சு கொள்ளுங்க. நீங்கள் ஞானம் உள்ளவள் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள்லாம் சாதாரணப்பட்டவர்களா? பிள்ளைகள் எல்லாம் சில வயதில் குறைவுள்ளவராக இருந்தாலும் கூட பெரியவர்களின் சத்தத்தை கேட்க நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர் அல்ல. இந்த வேதத்தினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க. அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஏலியா எலிசாவை பார்த்து இப்படி சொல்லுறாங்க, நான் பெதேல் மட்டும் போய் வரட்டும், நீ கில்கால் இரு என்று சொன்ன அர்த்தம், நீ உன்னை கொஞ்சம் சுத்திகரி, உன்னை கொஞ்சம் பரிசுத்தமாக்கு, பரிசுத்தம் உள்ள இடத்துல வாசம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. இரண்டாவது பார்க்கும்போது அவன் ஏலியா இப்படி சொல்லுகிறாங்க, நீ நான் பெதேல் வரையும் போய் வரட்டும், நீ இங்கே இருன்னு சொன்ன பின்பு எலிசா ஏலியாவை நோக்கி, இல்ல எஜமானனே, நான் கூடவே வருகிறேன் சொல்லி இரண்டாவது வாசிக்கும் போது ஏலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெதேலுக்கு போக அனுப்புகிறார் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது ஏலியாவுடைய சீஷர்கள் எலிசாயிடம் வந்து, உன்னுடைய எஜமானாகி ஏலியாவை ஆண்டவர் பெதேலுக்கு அனுப்புகிறார், நீ இங்கே இருன்னு சொன்ன போது எலிசா சொன்ன, நானும் வருகிறேன் பெதேலுக்கு சொல்லி. பெதேல் சொன்னா கர்த்தர் நம்மோடு கூட, the communion with God, தேவனுமாய் ஐக்கியப்படுகிற இடம். ஏலியாவுக்கு தெரியும், நான் தேவனுமாய் ஐக்கியப்பட்டால் தான் இந்த பூமியில் எனக்கு நிம்மதியாய் வாழ முடியும். ஐயா, நான் ஒன்று சொல்லுவேன், இன்னைக்கு உங்களுக்கு உள்ள ஐக்கியம் யாரோடு கூட வச்சிருக்கிறீங்க? அருமையான கணவன்மார்களே, உங்களுடைய ஐக்கியம் நீங்கள் யாரோடு கூட வச்சிருக்கிறீங்க? உன்னை மனைவி இல்லாமல் வேற மனைவியை நேசித்தா அது தேவனுக்கு பிடிக்காத காரியம். அருமையான சகோதரிகளே, உங்களுடைய கணவன் நேசிக்கிறதை பார்க்கலாம், நீ இன்னொரு நேசித்தா அது உனக்கு வேதனையுடைய ஆரம்பம் என்பதை நான் எச்சரிக்கையா சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீங்கள் கனெக்ஷன், நீங்கள் ஐக்கியம், நீங்கள் தொடர்பு வச்சால் அது நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து விடும் என்பதை திட்டம் தெளிவாக நான் சொல்லுகிறேன். பிள்ளைகளே, அருமையான வாலிப தம்பிமார்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியத்தை விட மேலொரு ஐக்கியம் நீங்கள் வைத்தா, வேறொரு கனெக்ஷன் நீங்கள் வைத்தா, நீங்க பாபத்திற்கு நேரே இல்லாவிட்டு அக்கினி கடலுக்கு நேரே நீங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் வேதனையோடு சொல்லுகிறேன். நாட்கள் நேக வாலிபர்கள் அவருடைய பெற்றோர்கள் மூலமாக தொடர்பும் கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த விரும்பும் போது பெற்றோர்களை பார்த்து எதிர்த்து, இல்ல எனக்கு இப்ப இந்த பொண்ணு தான் வேணும், இல்ல பிள்ளைகள் சொல்லுவாங்க எனக்கு இந்த பையனை தான் வேணும், அவனை ரொம்ப நாளா நேசிக்கிறேன், அந்த நேசம் உங்களை வேதனையில் கொண்டு போய்விடும் என்று நான் ஆணியத்தரமா சொல்லுகிறேன். நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது எழுதி வச்சு கொள்ளுங்க. அப்படி ஏதாவது குடும்பத்தில் தேவையில்லாத ஐக்கியத்திற்குள் நீங்கள் ஈடுபட்டா உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனைக்கு காரணம் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானோடும் தான் நம்ம அதிகமாக ஐக்கிய வைக்க வேண்டும். உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் கண்டிப்பாக வேணும். ஆனால் ஆண்டவரை விட அதிகமாக நேசிக்கூடா. நீங்கள் உங்களுடைய மனைவியே ஆண்டவரை அதிகமாக நேசித்தால் அது விக்கிர ஆராதனை. உங்கள் கணவனை நீங்கள் அதிகமாக ஆண்டவரோட அதிகமாக நேசித்தால் அது விக்கிர ஆராதனை. உங்கள் பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரை விட அதிகமாக நேசித்தால் அது விக்கிர ஆராதனை. உங்களுடைய சொத்தை, உங்களுடைய வாகனத்தை, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் ஆண்டவரை விட அதிகமாக நேசித்தால் அது விக்கிர ஆராதனை. உங்களுடைய ஐக்கியம் உலகத்தோடு தான் இருக்கும் என்பதை நான் திட்டம் தெளிவாக சொல்லுகிறேன். இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில 100% ஒரு மனமாற்றம் உண்டாக வேண்டும் என்று நான் ஏக்கத்தோடு கூட, நான் வேதனையோடு கூட உங்களோட நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, நாட்கள் அருமையான நண்பர்களே, உலகம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறா தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய செய்கிறவர்களே, இது சிலப்போ உங்களுடைய கடைசி நாளாக இருக்கலாம். இது இந்த செய்தியோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செய்தியும் கேட்காதபடி உங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி நிமிடமாக இருக்கலாம்.
இந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உலக பிரகாரமான எந்த காரியத்தில் நீங்கள் ஐக்கியப்படாதபடி ஆண்டவருமா ஐக்கியப்படுங்க. ஏலியா தேவனுமா ஐக்கியப்படும்படிக்காக பெதேலு கடந்து போனார் என்று வேதம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, பின்பு ஏலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்று சொல்லுகிறாங்க. எரிகோ 3ஆவதாக பார்க்கும்போது எரிகோ என்று சொல்லுவது, எரிகோ என்று சொன்னால் மரணம் என்று அர்த்தம். மரணகரமான சூழ்நிலை, இல்லாட்டா சபிக்கப்பட்ட ஒரு இடம். எரிகோ என்று சொல்லும்போது புதிய யோசுவாவுடைய காலத்தில் எரிகோ என்று சொல்லப்பட்ட இடம் அது சபிக்கப்பட்ட இடமாக இருந்தது சொல்லி வேதம் வாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோவுக்கு போகாதபடி தடை செய்து கொண்டு இருந்த ஒரு பெரிய ஒரு மதில் இருந்ததுன்னு சொல்லி வேதம் வாசிக்கிறோம். யோசுவாவும் ஜனங்களும் 7 நாட்கள் அந்த எரிகோ மதிலுக்கு சுற்றி நடந்து கம்பீரமாய் தேவனை பாடி துதித்த பொழுது எரிகோ மதிலை தேவன் உடைத்து போட்டாங்க. நீங்க தேவனை பாடி துதிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எரிகோ மதில் ஆண்டு உடைத்து போடும் என்று சேலஞ்சா நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற ஒரு தகப்பன் அருமையான சிநேகிதனே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோக்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ மதில்கள், லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கிறோம் நம்ம எரிகோவை குறித்து. மத்தேயு சுவிசேஷம் 22 வாசிக்கிறோம். எரிகோனுடைய வாசல் படியிலே 2 குருடர்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒரு அனுபவம். எரிகோ என்ன சொன்னால் சபிக்கப்பட்ட இடம் என்ற அர்த்தம். சாபத்தை நீக்க முடியும். உங்க வாழ்க்கையில பிறரால் வந்த சாபம், உங்களுடைய பாவத்தினால் வந்த சாபம், உங்களுடைய அக்கிரமத்தினால் வந்த சாபம் நீக்கும்படி இயேசு யோர்தான் கடந்து வந்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். யோர்தானில் தேவனுடைய கரம் அங்கே வெளிப்பட்டதாய் வேதத்தில் வாசிக்க முடியும். தெய்வ ஜனமே, அருமையான சிநேகிதன், உங்களுடைய வாழ்க்கையில் சாபத்தை முற்றிலுமாய் எடுத்து போடும்படிக்காக கிறிஸ்து பூமியில் அவதரிச்சாங்க. 4ஆவதாக பார்க்கும்போது அதனுடைய 6ஆம் வசனம், பின்பு எலிசா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, நான் என்னை யோர்தானுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார் என்றா. யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றா. யோர்தான் என்று சொன்னா அர்ப்பணிப்பு என்ற அர்த்தம், இல்லாவிட்டால் நம்முடைய சுயமான கிரியைகளை மறிப்பது என்ற அர்த்தம், இல்லாவிட்டால் மரணம் என்ற அர்த்தம். பல அர்த்தங்கள் இந்த இடத்துல குறிக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நீங்கள் யோர்தானை கடக்க வேண்டியது உண்டு, மரணம் கடக்க வேண்டியது உண்டு. மரணகரமான சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் என்னுடைய எஜமானாகிய ஏலியா போகிற இடத்தெல்லாம் நான் போவேன் என்று எலிசா தீர்மானித்தது போல நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே ஜீவிக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஏலியா சொன்னா தேவனுக்கு அர்த்தம், எலிசா சொன்னா பரிசுத்த ஆவியானுக்கு அர்த்தமா நான் இங்க பார்க்கிறேன். அப்போ பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியப்பட நாம் இந்த நாட்களை பரிசுத்த ஆவியானவருமாய் ஐக்கியப்பட வேண்டும் என்று 2017ஆம் ஆண்டு நீங்கள் வெற்றிகரமாய் நடத்த வேண்டும் சொன்னா, வெற்றிகரமாய் ஓட வேண்டும் சொன்னா, ஏலியாவை பின்பற்றியது போல நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பின்பற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றுகிறார் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன தோல்வி வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இந்த ஏலியா போன இடத்துலாம் போனாங்க. கடைசியில் 9ஆம் வாசிக்கும் போதும் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொல்லப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டா. கேள் என்றா. அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றா. 10ஆம் வசனம், அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டா. பார்த்தீங்களா, ஏலியா சொல்லுகிறாங்க, இது முடியாத காரியம், இது வெறும் மிகுந்த வேதனையான காரியம், இட்ஸ் நாட் பாசிபிள், இது முடியாது தம்பி, நீ இதை இப்படிப்பட்ட காரியம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி எலிசாவை பார்த்து கேட்டபொழுது, இல்ல எஜமானனே, உண்மை விட்டு பிரிவது கிடையாது, எங்க போனாலும் அங்கு வருவேன், இன்னைக்கு எனக்கு இப்போது உம்முடைய ஆவியின் இரட்டி பங்கு எனக்கு தேவை என்று சொல்லி ஏலியாவுடைய பாதம் கட்டி பிடிச்சாங்க.
இன்னைக்கு ஒரே ஒரு காரணம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இன்னைக்கு இந்த இரு வேளையில, இந்த பகல் வேளையில, இந்த நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நான் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ என்னுடைய பாதத்தில் வா. மனுஷன் நம்பி போகாதே, அவர்களை நம்பி போகாதே, ஆஸ்தியை நம்பி போக வேண்டாம், அந்தஸ்தை நம்பி போக வேண்டாம், உலக பிரகார காரியங்களை நம்பி போக வேண்டாம். உலகத்தில் உனக்கு கொஞ்சம் காலம் தான் உண்டு. இந்த கொஞ்ச காலத்தில் நீங்கள் ஏலியாவாகிய தேவனை பின்பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றி, ஏலியாவை பின்பற்றியது போல இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பின்பற்றினால் உங்க வாழ்க்கையை வெற்றிகரமாய் முடிக்கும். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டான். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஏலியா சொன்னா. உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகிற அந்த காரியத்தை நீ அந்த நிகழ்ச்சியை கண்டால் உனக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா இவ்வளோ ஆழமாய் எலிசாவிடம் பேசுறாங்க. நீ எப்போது என்னோடு கொடுங்க, நான் எடுக்கப்பட போகிறேன். தூதர்கள் என்னுடைய வேலைக்காரர்கள், என்னுடைய சீஷர்கள் உன்னிடத்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போது நானும் சொல்லுகிறேன், உன்னை விட்டு நான் எடுக்கப்படுகிறத நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்க. 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, பேசிக்கொண்டிருக்கையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. ஏலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறெடுத்து பரலோகத்தில் எடுக்கப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பார்க்கும்போது அவர் பேசிக்கொண்டிருக்கிறேன், இது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களே நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. அப்போ இதுவரை நீங்கள் விடாப்பிடியோடு கூட தொடர் நண்பரனே போல நீங்கள் வாழ்ந்தீங்க. ஆனால் இப்பொழுது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்து உங்களை இரண்டாய் பிரித்த பொழுது ஏலியா தனியே, எலிசா தனியே மாறிவிட்டாங்க. இப்பொழுது தேவனுடைய கிரியை நடக்கிற நல்ல கவனமாக கேளுங்க. இப்பொழுது ஏலியா அக்கினி ரதத்தில் பரலோகத்தில் அப்படி எடுக்கப்படுகிறாங்க. அந்த காட்சியை பூமியில் இருக்கிற எலிசா பார்த்த பொழுது அவனுடைய சரீரத்திலிருந்து, ஏலியாவுடைய உடம்பிலிருந்து அவனுடைய சால்வை அவன் அப்படியே கீழே போட்ட போது அந்த எலிசா அந்த சால்வை எடுத்தாங்க. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. தேவனுடைய மகிமை எலிசாவின் மேல் விழுந்த பின்பு எலிசாவே தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. கீழே வாசிக்கும் போது பின்பு அவன் ஏலியா, கீழே நீங்கள் வீட்டு போய் வாசிங்க, அந்த வசனம் வாசிக்கும் போது ஏலியாவின் மேல் விழுந்த சால்வை எடுத்து அவன் புறப்பட்டு போய் அநேக அற்புதங்களை அவர் செய்தார் என்று வாசிக்கிறோம். அநேக அதிசயங்களை செய்யும்படி தேவனை பயன்படுத்தினாங்க. ஏலியா செய்ததை பார்க்கலும் இரட்டிப்பான அதிசயங்களை எலிசா செய்யும்படி தேவன் உதவிச்சான். இதில் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். எலிசா ஏலியாவை விட்டு பிரியாமல் காத்திருந்தாங்க. இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரை விட்டு பிரியாமல், ஆண்டவர் விட்டு பிரியாமல், தேவ சபை விட்டு பிரியாமல், தேவ வசனத்தை விட்டு பிரியாமல், இந்த பரிசுத்த வார்த்தை விட்டு பிரியாமல், பரிசுத்த வார்த்தையில் அதனுடைய ஆழத்திற்குள்ள நீங்கள் இறங்கி ஆண்டுடைய வசனத்தின் அடிப்படையில் வாழும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. 2016 வருடத்தை பார்க்கலாம் 2017 வருடத்தில் பிழைக்க வேண்டும் சொன்னால் இந்த இரட்டிப்பான பங்கு உங்களுக்கு தேவை. இன்னைக்கு நீ இருக்கிற இடத்துல ஹൃദயத்தில் தீர்மானம் எடுப்போமா, ஆண்டவரே